இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஷார்ட்டான வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு பேக்யார்டில் இருக்கோம். ஸோ இங்கே உள்ள மண், இங்கே உள்ள செடியெல்லாம் எப்படி இருக்குது, ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் எப்படின்னு தெரில. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பழமைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பழைய விஷயங்கள்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க, அதை புதுப்பிப்பாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது நான் இருக்கிற வீடு. அந்த இதுதான் நான் இப்போ இருக்கிற வீடு. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து பஸ் ஸ்டாப். ஸோ இந்த வீடெல்லாம் கட்டி கிட்டத்தட்ட 120லேருந்து 130 வருஷம் கிட்ட ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இங்கெல்லாம் எப்படின்னா வீடு கட்டுறது நம்ம ஊரில் உள்ள மாதிரி வெறும் அப்ரூவல் மட்டும் வாங்கிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி கட்ட முடியாது. அதுக்குன்னு சில டெம்ப்ளேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. கரெக்டாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி எக்ஸாக்டாக அவங்க சொல்கிற கலரில், அந்த பெயிண்டில், அந்த ஹைட்டில், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்க முடியும் வீடெல்லாம் வந்துட்டு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். நாங்கள் வந்த புதுசில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் இங்கே அப்படின்னா, இப்போ நான் இருக்கிற வீட்டோட நம்பர் வந்து 186. இப்போ வந்து கூகுள் மேப்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த ஏரியாவோட பேர் போட்டு போஸ்டல் கோடு போட்டாலே நம்பர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ யாரையுமே நம்ம கேட்க வேண்டியதில்லை, டேரெக்டாகவே நம்ம வந்துடலாம். ஸோ வீடெல்லாம் எப்படி இங்கே பார்ப்பாங்க, எவ்வளோ ரெண்ட்டு, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். நம்ம இப்போ கான்செப்டுக்குள்ளே போவோம். எங்களோட பேக்யார்ட். ஸோ நாங்கள் இங்கே வந்த புதுசில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் யூஸ் பண்ணாமல் இருந்த வீட்டை அதை புதுப்பிச்சு எங்களுக்கு இதை வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மீட்டருக்கு வந்துட்டு ஃபுல்லாக லீவ்ஸாக இருந்துச்சு. நாங்கள் வந்தது வந்து ஸ்ப்ரிங் சீசன்றதுனால இந்த இடமே வந்துட்டு ஒரு லீவ்ஸ் கூட இல்லாமல் கம்ப்ளீட்டாக வெறும் கிளையாக மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணுற அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்தியாவில் கார்டனிங் பண்ணும்போது நம்ம எர்த்துவம் பார்த்துருப்போம். யூகேயில் உள்ள எர்த்துவம் எவ்வளோ பெருசு இருக்குது தெரியுமா? அப்பா எவ்வளோ பெருசு! இந்தியாவில் உள்ள மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பிகராக இருக்கும் போல. பெரும்பாலான இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இது மாதிரி ட்ரை லேண்டாக நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லாமே வந்து புல் வளர்த்து ரொம்ப டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பிளாக் சாயில்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து துளசி செடி, நம்ம ஊரில் விளையிற நார்மலான செடிகள்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா குளிர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி மரங்களோ செடிகளோ அது மட்டும்தான் இங்கே வந்து பார்க்க முடியும். பார்க்குறப்பெல்லாம் வியக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே ரோஜா செடியெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம ஊரில் லோட்டஸ் பார்ப்போம்ல, அது மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும் ரோஜாலாம். இது வந்து ஏதோ குட்டியாக இருக்குது. இது வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஏதோ ஒரு ட்ரீ பேர்லாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வீட்டில் வாங்கின தக்காளி, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸோட சீட்லாம் வந்து போடுவோம். இது வந்துட்டு ஸ்ட்ராபெரி. முள் இருக்குது. ஒரு நாள் எதர்ச்சியாக பார்க்குறப்போ இந்த க்ரீனிஷ் பிளான்ட்ஸுக்கு நடுவில் வந்துட்டு குட்டி குட்டியாக ரெட்டிஷாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம் இது வந்து ஸ்ட்ராபெரின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து பெருசாக வளரவே இல்லை. கொஞ்சம் குட்டியாக இருக்கும் போதே வந்து வெயில் வந்ததுனால கருகிருச்சு. இது எனக்கு தெரிஞ்சு ரெய்னி சீசனில் தான் வரும்னு நினைக்கிறேன், இல்லைனா கூலிங்காக இருக்க டைமில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ராபெரி வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஃப்யூச்சரில். இது வந்து பக்கத்து வீடு, நம்மளோட நெய்பர். ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள்.
இவங்க ஃபேமிலியோடு வந்துட்டு இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்த வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக அழுக்காக இருந்துட்டு நாங்கள் அதை க்ளீன் பண்ண அன்னைக்கு கதவை தட்டி வந்து அப்ரிஷியேட்லாம் பண்ணாங்க. ரொம்ப நாளாக வந்து ஒரே பூச்சியாக இருந்துச்சு, நீங்கள் வந்து க்ளீன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன்ட் டைமில் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ஷிஃப்ட் இருக்குது, காலேஜ் இருக்குது, அசைன்மெண்ட் இதெல்லாம் இருந்ததுனால எங்களால் அது வந்து க்ளீன் பண்ண முடியல. ஒன்ஸ் கம்ப்ளீட் க்ளீன் ஆனோடனே அதுக்கு நான் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து டஸ்ட்பின்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரௌன் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். இந்த க்ரீன் கலரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கவர்லாம் போடக்கூடாது. ஆக்சுவலாக இதை யாரோ போட்டிருக்காங்க.